2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் உள்ள நிலையில் இப்போதே கூட்டணி மாற்றங்களுக்கான கணக்குகள் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளன. இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது பல ஆண்டுகளாக தொடரும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள சலசலப்புதான். காங்கிரஸ் கட்சி இம்முறை வெறும் தொகுதிகளை மட்டும் கேட்காமல் 38 சீட் மற்றும் அமைச்சரவையில் பங்கு என்ற நிபந்தனையை முன்வைப்பதாக வெளியாகும் தகவல்கள் அறிவாலயத்தை யோசிக்க வைத்துள்ளன. வழக்கமாக தேர்தல் நேரத்தில் சீட் பேரத்தின் போது கூட்டணி கட்சிகள் முரண்டு பிடிப்பது இயல்புதான் என்றாலும் இம்முறை காங்கிரசின் குரலில் தனி துணிச்சல் தெரிகிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் இறங்கியிருப்பதுதான். இது காங்கிரசுக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. திமுக கூட்டணியில் உரிய மரியாதை அல்லது கேட்ட தொகுதிகள் கிடைக்காவிட்டால் விஜயுடன் இணைந்து ஒரு மூன்றாவது அணியை உருவாக்கும் துணிச்சல் காங்கிரசுக்கு வந்திருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. விஜயின் கட்சிக்கு கூட்டணி கட்சிகள் தேவை என்பதாலும் காங்கிரசுக்கு கௌரவமான இடங்கள் தேவை என்பதாலும் இந்த இரண்டு புள்ளிகளும் இணைந்தால் அது திமுகவின் ஓட்டு வங்கியில் பெரிய ஓட்டையை விழச் செய்யும். காங்கிரசும் விஜயும் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக வரும் வதந்திகள் திமுகவை பணிய வைப்பதற்கான ஒரு செக்மேட் உத்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் இத்தனை ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்தாலும் அமைச்சரவையில் காங்கிரசுக்கு இடமளிக்க திமுக முன்வந்ததில்லை. இனியும் வெறும் எம்எல்ஏ சீட்டுகளுக்காக மட்டும் உழைக்க முடியாது, ஆட்சியில் பங்கு வேண்டுமென்ற குரல் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் வலுத்து வருவதை உணர்ந்து அக்கட்சியின் தலைமை திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளது. முதல்வர் ஸ்டாலினை பொறுத்தவரை இது ஒரு சிக்கலான சூழல். 2019 முதல் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை தக்க வைக்க காங்கிரஸ் உடனிருப்பது திமுகவுக்கு பலம். ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறி விஜயுடன் கூட்டணி அமைத்தால் அது நிச்சயமாக திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். காங்கிரஸ் தனியாக நின்றால் பெரிய வெற்றி பெறாது என்றாலும் விஜயுடன் சேரும்போது அது ஒரு வலுவான மாற்று அணியாக உருவெடுத்து அதிமுகவின் வாக்கு வங்கியையும் திமுகவின் அதிருப்தி வாக்குகளையும் பிரிக்கும் ஆபத்து உள்ளது. அதே சமயம் காங்கிரசின் மிரட்டலுக்கு பணிந்து 38 தொகுதிகளையும் அமைச்சரவையில் இடத்தையும் கொடுத்தால் அது திமுகவின் தனிப்பெரும்பான்மைக்கு ஆபத்தாக முடியலாம். மேலும் விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற பிற கூட்டணி கட்சிகளும் இதே கோரிக்கையை எழுப்பத் தொடங்குவார்கள். இது திமுகவின் அதிகாரத்தை குறைத்துவிடும். தற்போதைய சூழலில் காங்கிரஸ் விடுத்தும் எச்சரிக்கை திமுகவை வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பேர உத்தி என்றே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். திமுகவின் தயவின்றி காங்கிரசால் அதிக இடங்களில் வெல்ல முடியாது என்பது காங்கிரசுக்கும் தெரியும். இருப்பினும் விஜய் என்ற ஒரு புதிய துருப்புச்சீட்டு கையில் இருப்பதால் இம்முறை திமுகவிடமிருந்து அதிக தொகுதிகளையும் முடிந்தால் துணை முதல்வர் அல்லது அமைச்சர் பதவிகளையும் கறக்க காங்கிரஸ் தீவிரமாக முயலும். திமுக இந்த ஆட்டத்தை புரிந்து கொண்டு அமைதியாக இருக்குமா அல்லது கூட்டணியை காப்பாற்ற இறங்கி வருமா என்பது வரும் நாட்களில் தெரியும்.